வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, பயங்கர விபத்தால் உடைந்து போன கண்ணாடிகள், ஆபத்தான நிலையில் இருந்த சினேகா ஸ்ரீகாந்த் சொன்ன அதிர்ச்சி தகவல் இப்போது இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்கனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சினேகாவுக்கும் ஏற்பட்ட விபத்து குறித்து பிரபல நடிகர் கூறியிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி என்ற பட்டத்துடன் முன்னணி நடிகரில் ஒருவராக திகழ்ந்து வருவவங்க தான் சினேகா. இந்த நிலையில சினேகாவிற்கு ஏற்பட்ட விபத்து குறித்து பிரபல நடிகர் கொடுத்திருக்கும் பேட்டி தான் வீடியோ ஒன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டியில் ஏப்ரல் மாதத்தில் என்ற படத்தில் நானும் சினேகாவும் சேர்ந்து நடித்திருந்தோம். அந்த திரைப்படத்துல சினேகாவுக்கு நடித்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா சினேகாவுக்கு விபத்து ஏற்பட்டது. 2 பேருமே வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்திருந்தோம். சினேகாவுக்கு நடந்த விபத்தை நினைக்கும் போது இப்போதும் எனக்கு உடம்பு சிலிக்கிறது. கார் விபத்தால் சினேகா ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. அவருடைய முதுகெலும்பு உடைந்து போயிருந்தது. கார் கதவுகள் திறக்க முடியாமல் கண்ணாடிகள் எல்லாம் உடைந்து போனது. அந்த சம்பவத்தை என்னால் இப்போது கூட நினைத்து பார்க்க முடியல. அந்த அளவிற்கு மோசமான நிலையில் சினேகா இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் எனக்கும் விபத்துக்கு ஏற்பட்டிருந்தது. இருவருமே மருத்துவமனையில சிகிச்சை எடுத்து வந்த பிறகுதான் ஏப்ரல் மாதத்துல படத்துல நடித்து முடித்தோம் என்று கூறியிருந்தாங்க. சினேகா ஸ்ரீகாந்த் இருவருமே இணைந்து பார்த்திபன் கனவு, ஏப்ரல் மாதத்திலே போஸ் போன்ற படங்கள்ல நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சினேகா அவர்கள் தமிழ் சினிமாவில் உள்ள பல டாப் நடிகருடன் சேர்ந்து நடித்திருக்காங்க. இவங்க தமிழ் மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்று பிறமொழி திரைப்படங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நடிகராக இப்போது வரைக்கும் திகழ்ந்து வராங்க. ஆரம்பத்துல இவங்க படங்கள்ல கதாநாயகியாக நடித்து வந்த பின்புதான் வாய்ப்புகள் குறைந்தவுடன் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு வராங்க. இவங்க தொலைக்காட்சி தொடர்கள்ல ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள்ல நடுவராக பணியாற்றி வராங்க. இதனிடையே பிரசன்னா சினேகா இருவருமே காதலித்து வந்தாங்க. அதனைத் தொடர்ந்து 2012ஆம் ஆண்டு இருவருமே திருமணம் செய்து கொண்டாங்க. இவர்களுக்கு தற்போது விகான் என்ற அழகான மகனும் ஆதியந்தா என்ற ஒரு அழகான மகளும் இருக்காங்க. இப்படி கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக இருவருமே சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. திருமணத்துக்கு பின்பு சினேகா நடித்து வருகிறாங்க. அந்த வகையில தற்போது சினேகா அவர்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் படத்துல நடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படமானது ரிலீஸ் ஆக இருப்பதால் படத்தின் வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருது. இதையடுத்து சினேகா அவர்கள் சில படங்கள்ல கமிட் ஆகி நடித்து வராங்க. இப்படி வெள்ளித்திரை, சின்ன திரையில பிஸியாக இருக்கும் சினேகா சொந்தமாக பிசினஸ் செய்து கொண்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.